அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 5 சவரன் நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஸ்கீம் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீமை யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியும், இந்த ஸ்கீமில் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்றத பற்றின முழு அப்டேட்டும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்றத பிரிக்கிறாங்க, அதற்கான காரணத்தையும் நம்ம இந்த வீடியோவிலேயே தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6,000 கோடியையும் பெறக்கூடிய மக்கள் யார் யாரு, அதை பற்றின அப்டேட் பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக விவசாயத்துறைக்கு கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் மீண்டும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக தள்ளுபடி தொகைக்கு கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவலும் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ மெயினாக நம்ம பார்க்க போகிறது நகைக்கடன் பற்றின அப்டேட் தான் தெளிவாக நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு, பட்டியலை தயாரிக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல தகுதியுள்ள நபர்கள் யார் யாருன்றத தெளிவா பார்க்கலாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கான காரணமும் இங்க மென்ஷன் பண்றாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க. நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 31/3/2021 அப்புறம் நீங்க நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த நகைக்கடன் பெற தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் பெற தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில் முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல குடும்ப அட்டையிலும் உங்களுடைய அட்ரஸ் இல்லாம உங்க மாநிலத்தோட தமிழ்நாடு மாநிலத்தோட அட்ரஸ் இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களை சேர்ந்த அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து வரக்கூடிய 2ஆம் வாரம் அப்படி இல்லைன்னா 3ஆம் வாரத்தில் உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டு உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செஞ்சிருவாங்க. அதற்கு அப்புறம் நீங்கள் உங்கள் நகைகளை மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.